நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறேன். இன்னைக்கு என்ன நிலை? நான் யூகம் பண்ணது சரியா போச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாலே போய் பிஜேபியோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் எங்கே வந்தது? ஏன் அதிமுக பிஜேபியில் போய் சிக்கியது? யோசித்து பாருங்க. நம்மை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிய பிறகு அவர்கள் இதே முடிவை எடுப்பதற்கும் வாய்ப்பு. அப்படி எடுத்திருந்தால் நாம் நடுத்தவர்களோடு இருந்தோம். எல்லா கட்சிகளோடு நமக்கு விமர்சனங்கள் இருக்கின்றன. காங்கிரஸோடு விமர்சனம் உண்டு. ஆனால் அந்த காங்கிரஸோடு இன்றைக்கு நாம் ஏன் கைகோர்த்து நிற்கிறோம் என்று சொன்னால், எல்லா கட்சிகளும் பேசுகிற அரசியலில் இருந்து முற்றிலும் நேர் மாறாக ஒரு கொள்கையை கொண்டிருக்கிற இயக்கம் பாஜக. சனாதனம் தான் அவர்களுக்கான அரசமைப்பு சட்டம். மனுஸ்மிருதி தான் அவர்களுக்கான குரு, கோட்பாட்டு குரு. மனுஸ்மிருதி தான் அவர்களுக்கான வேதம். அம்பேத்கர் என்கிற ஒரு தனி மனிதர் இந்த மண்ணிலே தோன்றி அவர் உருவாக்கிய போராட்டங்களும் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்ட சமூக ஒழுங்கு தலைகீழாக புரளுகிறது. ஆகவே காங்கிரஸை நாம் விமர்சிக்கிறோம். காங்கிரஸோடு முரண்பாடு இருக்கிறது தேசிய அளவில் என்றாலும் கூட பாரதிய ஜனதாவின் கொள்கை கோட்பாடு என்பது மிகவும் ஆபத்தானது, தேசிய அளவில் ஆபத்தானது. ஒட்டுமொத்தத்தில் சமூக நீதியையே அழித்தொழிக்க துடிக்கிறது. அரசு துறைகளை எல்லாம் தனியார் மயமாக்குகிறது. அதானி அம்பானி போன்ற தனி முதலாளிகளை உருவாக்குவதிலே கவனம் செலுத்துகிறது.